வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். எந்த நாள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க நஷ்டப்பட்டது, நீங்கள் தொலைத்தது, இவை அனைத்தையும் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு நாள். நீங்கள் தொலைக்கிறதுக்கென்று ஒரு நாள் இருந்து தானே, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம் விட வேண்டிய ஒரு நாள் என்று ஒன்று இருக்குமானால், நான் நம்புறேன் சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் இழந்த அத்தனை, உங்களை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் நிமித்தமாய் நீ இழந்த அத்தனையுமே நீங்க விலையில்லாமல் மீட்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்க அதை இழந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக அது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு, ஆனால் அது இந்த ஏசாவனுடைய இந்த விஷயத்தில் நிறைய மறைந்த ரகசியங்கள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கு வந்திருக்கிற, தங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருள் மேலே எவ்வளோ கவனமாய், இல்லைன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மேலே எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு இந்த சத்தியம் நமக்கு விளங்குது. அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். ஆனாலும் சூழ்நிலை நிமித்தமாக இழந்த அத்தனை பேரும் திரும்பவும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா.